என்னங்க இன்னைக்கு என்ன நாள்? வேற ஞாபகம் பத்திரியா? ஏன் ஞாபகம் முன்னாடி பிடிச்சி தான் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைப்பா, அப்படியே கிளம்பு சரியா? நான் இப்படியே கிளம்புறேன். ஓகே? ஆனால் அந்த 7:30 விடாது சரியா? 7:30 நாட்டு விடும், இந்த 7:30 வந்து விடவே விடாது. ஓகே? எப்படி ஃபீல் பண்ணுற அதை சொல்லு. எப்படி ஃபீல் பண்ணுற சொல்லு. எப்படி 7:30 பிடிச்சா ஃபீல் பண்ணுவாங்களா? எப்படி ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க, நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க. பார்த்துக்குங்க, நான் 7:30 மாதிரியா இருக்கேன், என்னை பார்த்தா 7:30 மாதிரியா தெரியுது. இந்த 7:30 நைட்டு எனக்கு ஒரு மோதிரம் வாங்கி தரேன்ட்டு நான் கேட்கவே இல்லை. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் வாங்கி கொடுத்தது கிடையாது. என்னோ 7:30 எனக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்குது. அது பாருங்கள் எந்த விரலுக்கு செட் ஆகிருக்கு பாருங்கள். அது விரலுக்கு போட்டு பார்த்து வாங்கி வந்துருக்குது. சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் கேட்டேனா? ஃபஸ்ட்டு நான் கேட்டேனா உன்னை? 7:30 தெரியுதுல, என்னத்துக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தது? ஃபஸ்ட்டு அதை சொல்லு. ஓகேவா? உனக்கு இருக்கிற பிரச்சனையாக பார்க்க வேண்டியதானே. எனக்கு இதெல்லாம் ஆசை கிடையாது, எனக்கு இது தேவையும் கிடையாது சரியா? இது எதுவுமே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் போட்டுட்டு வந்துட்டு கொடுத்துட்டு காசு தருவாங்களான்னு போய் கேட்க போகிறேன் கடையில். பாய். ஓகேவா? அதிலே போனோமா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே சாமி மட்டும் கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு வந்தார். ஐயப்பா டைம் ஆகுதா? அவ்வளோ வேலைக்கு போகலாம் பசங்க பொறுத்து வச்சு செஞ்சுட்டு அதுக்கு விளாடுறேன். இட்டாச்சு வாங்க, நல்லா புதிதாக இருக்குது. ஏய் வாடி இப்படி வாடி. மழை வந்து நெக்ஸ்ட் இப்படிங்க மழைனாலே நாங்கள் அங்கே போனோமா, தண்ணி மழை குறைச்சிக்கலாம் வா. அதுக்கு யாரி விடுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே பொறி வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டு போடுவோம். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி போடல, டக்குன்னு போட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க வந்து சடைக்கிற என்ன பண்ணுறது? என்ன வீடியோலாம் எடுக்கிற? 7:30 கண்ணை மூடு நீ. நான் என் கண்ணை முன்னா கல்லை மூணுனதுக்கிட்ட சைடு கேப்பில் என் தலையில் கல்லை தூக்கி போட்டாலும் போட்டுருவேன். ஏன்னா நான் தான் உனக்கு பிடிச்ச 7:30 நீ 7:30 தான், நீ கண்ணை மூடு ஃபஸ்ட்டு. நான் அவனை நம்பி கண்ணெல்லாம் மூட முடியாது. 8:30 மாற்றி காட்டுறேன், கண்ணை மூடு. என்னன்னு தெரியலையே, கண்ணை மூடு. நான் கண்ணை மூடுற டைமில் நீ கல்லை தூக்கி போட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? போட்டாலும் போட்டா பார்த்துக்கோ. இந்த கையை நீட்டு. கையை நீட்டவா? செங்கலா? இந்த வெயிட்டாகுது. செங்கல் தானே ஒரு வேலை? செங்கல் தான். பர்ஸு இந்த காலி பர்ஸாக இருக்குமோ? ஒன்றுமே இல்லையே உள்ள. பெரிய கல்லாக இருக்குது, பாறாங்கல் இருக்குது, பார்த்து. என்னது இது? இரும்பு கவரிங்கோ? இல்லை, கல்யாணி கவரிங்கோ? செம்பு கம்பி. நம்பவே முடியலையே. வலிக்குதுண்ணா, நம்பிதான் ஆன மாட்டேங்குது. என்ன திடீர்னு? நான் தான் 12 வருஷம் பிடிச்ச 7:30 நாளையோட பிடிச்சி 12 வருஷம் ஆகுது உனக்கு. அதான் இது ஒன்று மட்டும் எடுத்து கொடுத்து விட்டுடலான்னு. என்ன திடீர்னு வாங்கிட்டு வந்திருக்க? ஒன்றும் புரியலையே, சொல்லவே இல்லை எதுவுமே. ஏன் அதை உங்களை சொல்லணுமே நான்? கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த வருஷம் மட்டும் என்னன்னு கேட்குறேன், சொல்லு. வாங்கி கொடுக்கறது போட்டுக்கணும், அவ்வளோதான். என்னை கூப்பிட்டு போயிருந்தா கொஞ்சம் பெருசாக எடுத்துருப்பேன்ல, நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக எடுத்துருப்பேன்ல. அதுக்கு பேர் இது இல்லை. காட்டு, கையை காட்டு. என்ன இந்த வரலுக்கு வர மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கா? அது சைஸ் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் உனக்கு ஓவரால் ஒரு பொண்டாட்டி விரலும் மோதிர சைஸ் தெரியாமல் நீ எந்த கைக்கு எல்லாம் என் கை சைஸ் போட்டு பார்த்துட்டேன்.
கரெக்டாக கை இருந்துச்சு. சைஸ் போட்டு பார்த்து யாராச்சும் வாங்கிட்டு வருவாங்களா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்கள் நான் எதுக்கும் காலைல போய் செக் பண்ணுறேன் உண்மையாக கோல்டா என்னான்ட்டு. இரும்பில் அடிச்சு வாங்கின்னு வந்திருக்கேன். நல்லா இருக்கு. ஆனால் நான் வந்து இந்த இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்திருப்பேன். சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் செலவு வச்சுருப்பேன். 9,000 ரூபாய் கொடுத்து வாங்குது 9 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கணும் உனக்கு. இரும்பில் வாங்கி 9,000 ஆகுதா? செஞ்சு கொடுத்துருக்கணும். ஃபோனே வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அதுக்கு. ஆமாம் ஆமாம். ஃபோனு என்ன 9,000 கிடையாது என்ன? அந்த ஃபோன் வாங்கினா தான் இதுவாகுது விடு. நல்லா இருக்கு. நான் தான் உனக்கு பிடிச்ச 7.5 நடு சமையல் எனக்கு நேரத்துக்கு வாங்கி தந்தேன். அதை ஃபஸ்ட்டு சொல்லு. சரி ஒரு 7.5க்கு வாங்கி கொடுக்கலாம் தான் 7.5 போட்டு. நல்லா இருக்கு. சும்மா சொன்னேன். ஆனால் இருந்தாலும் நான் வந்து தான் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். சரி. தேங்க்யூ. நடுவரில் போடக்கூடாது. அதில் தான் சரியாக இருக்கும் மாட்டிருக்கு. அதில் போடக்கூடாது. நீ வாங்கிட்டு வந்திருக்குது இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டு. அதுக்கு சரியாக இருக்கும். அதிலே போடுது பரவாயில்ல. நல்லா இருக்கா? ஓகே நல்லா என் வீட்டுக்கார் வாங்கி தந்தாங்க முதல் முறையா. ஆனால் பைத்தியக்காரன் எந்த வேலைக்கு வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. ஆனால் நான் வந்து 7.5 தான் நான் எப்போவுமே. எங்களுக்கு நாளைக்கு கல்யாண நாள். நாளையோட 12 வருஷம் முடியுது. ஓகே பாய்.